எங்கே போயிட்டு வந்தோன்னா எனக்கு இந்த பல்லு தான் கொஞ்சம் கரையாக இருந்தது. பல்ல இருந்து பல்லு கரை. அப்பா திட்டுவார், எங்கள் அப்பா திட்டிக்கிட்டே இருப்பார். பல்லு ரொம்ப க்ளீன் பண்ணுறான், உங்க பல்லா விளக்கலாம். இன்னைக்கே 2 வாட்டி பல் வளர்க்குறேன். சரி இன்னைக்கா ஒரு நாள் 2 தடவை பண்ணுறது. சரி இன்னைக்கு விட்டா இன்னும் அடுத்து போக முடியாது. இன்னைக்கே கிளம்பிட்டேன். பல்லாக்கு யாரும் இல்லை. எல்லா பூவும் நிறுவனுக்கே ஒன் அண்ட் ஒன்லி விஸ்வா அவங்க அக்கா தான். நான் கூட நிறையா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். எனக்கு மட்டும் ரொம்ப 1000 rupees தான். ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு. ஆனால் பல்லு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க. நிறைய கேட்டாங்க, ஸ்மோக் பண்ணுவான்னு கேட்குறாங்க, குளிக்கு போடுவான்னு கேட்குறாங்க, கோயிலை போடுவான்னு கேட்குறாங்க, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆனால் இது எதுவுமே நான் போட மாட்டேன். இன்னைக்கு அந்த அக்காவுக்கு ஒரு சந்தேகம், இந்த வயசுல நீ இப்படியா அப்படி. பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கா. உங்களுக்கு ஏதாவது பல்லு வலி, பல்லில் ஏதாவது ஈரல், வெப்சைட் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா டூத் ப்ரஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஜூஸ் ஐட்டம், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் பிடிச்சிங்கன்னா அப்பப்போ வாய் கொப்பளிக்கும். கரெக்டாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா அவங்க டாக்டராக சொன்னாங்க, இந்த மாதிரி கூலிங்கான ஐட்டம் வந்து டீ குடிக்கிறது, சூடாக குடிக்கிறது, இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கிட்டா அதாவது வாய் கொப்பளிச்சுட்டே இருக்கணுமா. கொப்பளிச்சுட்டே இருந்தால் தான் பல்லு கொஞ்சம் அதாவது மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒரு க்ளீனாக இருக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கலாம். முடி உதுறதுன்னு நம்ம சீரம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்ம டீ குடிச்ச அப்புறம் கொஞ்ச நேரம் வாயை கொப்பளிக்கணும். கொப்பளிச்சோம்னா நம்மளுக்கு எந்த உபாதைகளும் வராது பல்லில். அப்புறம் இந்த கிளினிக் பல் கிளினிக் எங்கே இருக்குன்னா டென்டல் கிளினிக்கு. நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா இன்கேஸ் மதுரைக்காரங்க யாராவது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விக்கிரமங்கலம் ஒரு விக்கிரமங்கலம் என்ற ஊர். அந்த ஊரில் கிளினிக் பேர் என்னன்னா சிவன் பல் மருத்துவமனை. ஏன்னா அக்கா பேர்லாம் தெரியும், அவங்க கடை பேர் நான் பார்த்து ஐ மீன் கிளினிக் பேர் பார்க்கல. டென்டல் ஓபி எல்லாமே பார்க்குறாங்கன்னா வீடியோ பார்க்குறோம். யாருக்காவது பல்லில் உடம்பு முடியல எதோ பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்க வாங்க. கம்யூனிகேஷனே சூப்பராக இருக்குது. உங்கள்கிட்டே வந்துடலாம் போல், நல்லா அன்பாக பேசுகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது உபாதைகள் எதுவும் இருந்தால் விக்கிரமங்கலம் வாங்க. விக்கிரமங்கலத்தில் சிவன் பல் மருத்துவமனை. அவ்வளோ, இது ப்ரொமோஷனுக்காண்டி இல்லை. ஒரு பொருள் வாங்குறேன், அதுக்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி தான். என் பல்லை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஐம் வெரி ஹாப்பி டு see my teeth like this. அவ்வளோதாங்க, இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஓட்ட வேண்டியதுதான்.